உன் புருஷனை காப்பாத்தலாம்னு நினைக்கிறியா? இன்னொரு தடவை என் மேல கைய வச்சா ஜாமீன் கூட கிடைக்காத அளவுக்கு உள்ள தூக்கி போட்டுருவேன். என்னங்க ஏதோ பெரிய மனுஷன் காணான்னு வருத்தப்பட்டு பேசினா எகிர்றாரு. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு எங்க அப்பாவை நடுத்தருவில் நிக்க வச்சாரு, இன்னைக்கு அவரு நிக்கிறாரு. இதுல யாரையுமே குறை சொல்ல முடியாது. நீங்க பேசாம இந்த பீச், பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன் இங்கெல்லாம் தேடுறதை விட்டுட்டு ஏதாவது மார்ச்சுரியில தேடி பாருங்க. அங்கதான் ஆக்சிடென்ட் கேசஸ் கிடைக்கும். என்னங்க விடு ரோகிணி, விடு விடு சொல்றல. ஐயோ என்ன சொல்றத கேளுங்க. என்ன பேச்சு பேசுறீங்க? மேடம் எனி ப்ராப்ளம்? நோ இட்ஸ் ஓகே, நீங்க வெயிட் பண்ணுங்க. ஓ இது வேறயா? வேண்டாங்க, வாங்க போலாம். சாக்கடை மேல கல்ல வீசினா அது நம்ம மேல தாங்க தெரிக்கும். விடு. ஏய் இத பாரு, உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் அப்பா காணாம போயிருக்காரு. அவருக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, என் மேல மறுபடியும் கொலை முயற்சி வழக்கு போட முடியாது. உன்னை கொலை பண்ணேன் தான் போட முடியும். பெட்ரோல் போட்டாச்சுல, வண்டி எல்லாம் நிக்குதுல்ல, முதல்ல உங்க வண்டி எடுங்க. பிசினஸ் நடக்கிற இடம் சார், வண்டி எடுங்க முதல்ல. அந்த கார் எடுத்துறோம் சார். நீங்க எடுங்க சார், எடுங்க. எடுத்துறோம் சார். இத பாருங்க, அவ வேணும்னே நம்மள சேர்ந்து வரா. அவளுக்கு சரிக்கு சரியா நாமளும் பேசக்கூடாதுங்க. அவதான் பைத்தியக்காரினா அவ கூட பேசினா நமக்கும் பைத்தியம் தாங்க பிடிக்கும். எல்லாத்தையும் அவளை கட்டிக்கிட்டு ஆளட்டும். வாங்க போலாம். வாங்கன்னு சொல்றேன்ல, வாங்க. பால் அங்கவே இல்ல, சூடு ஆறி போயிடும், அதுக்குள்ள குடிச்சிருங்க. நீ இங்க பால் கொடுக்க வந்த மாதிரி தெரியலையே, ஏதோ பேசணும்னு நினைக்கிற. பேசு. நான் உங்க பிசினஸ்ல தலையிடுறது இல்ல. சேம்பர் மேட்டர்லயோ அபிராமி பத்தியோ அவங்க குடும்ப சம்பந்தமாவோ நான் பேச வரல. சரி, என்ன விஷயமோ சொல்லு. எதுக்கு இப்படி மென்னு முழுங்குற? முழுங்கணும் தான் ஆசை, ஆனா முடியல. அந்த மூர்த்தி சாகறதுக்கு காரணம் நீங்களா? நீங்களும் ஆள வச்சு அடிச்சீங்க. என்ன சொன்ன? தப்பா நினைக்காதீங்க, ஒரு பயத்துல தான் கேக்குறேன். இது எப்படி உனக்கு தெரியும்? அன்னைக்கு அந்த ஏசி பேசினது என் காதுல விழுந்தது. ஓட்டு கேட்டியா? இல்லைங்க, நான் பார்த்தப்ப நீங்க பேசிட்டு இருந்தீங்க. நான் உன்னை பார்க்கலையே. இந்த விஷயத்த வேற யார்கிட்டயா சொன்னியா? இல்லங்க, நான் யார்கிட்டயும் சொல்லல, சொல்லவும் மாட்டேன். ஆனா நீங்க கொலை வரைக்கும் போகணுமா? என்னங்க, என்னாச்சு உங்களுக்கு? வாய மூடு. நான் உன்னை கொலை வரைக்கும் போல. நம்ம சம்பந்தி அந்த மூர்த்தி பையன் மிரட்டிக்கிட்டு இருந்தான். பேச்சுவார்த்தை கூப்பிட்டா வரமாட்டேன்னா, பேசும்போது படிக்க மாட்டேன்னா. என்ன பண்ண சொல்ற? நம்ம பசங்களை விட்டு 2 தட்டி தட்டி மிரட்டுங்கடான்னு அவனுங்க மிரட்டினானுங்க. கொஞ்சம் அழுத்தி தட்டானுங்க, அல்பாயுஸ்காரன் பொட்டுன்னு செத்து போட்டான். நான் என்ன பண்ண முடியும்? நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் எனக்கு பயமா இருக்குங்க. ஏற்கனவே போலீஸ் என்கொயரிக்கு வேற வந்திருக்கு. ஐய, நீயே பயந்து என்ன காட்டி கொடுத்துருவ போல இருக்க. இது பாரு, இத பத்தி யார்கிட்டயாவது வாயை திறந்தேன்னா கொன்னுடுவேன். ஆள வச்ச இல்ல நீங்களே வா. அம்மா தாயே, தயவு செஞ்சு இதை பத்தி வாயை திறந்துடாத. இதை பத்தி என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். போ. இந்த காலத்து ஆம்பளைங்களுக்கு பொண்டாட்டிய கோழிச்சுக்கிறது கூட ரைட்ஸ் இல்ல. கலிகாலம் பிறந்துச்சு. என்னங்க, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியாதுங்க. சரி, எனக்கு தெரியும். நீ போ.
என்ன நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? அந்த ரோஹிணி அவமானப்படுத்திட்டா. என்ன சொல்ற? ஆமா, தான் புருஷன் தான் கூட இருக்கிற திமிருல என்னென்னமோ பேசிட்டா. சும்மா வருத? பப்ளிக் பிளேஸ் ஆச்சே, நமக்கு தான் கௌரவ குறைச்சல்னு நான் வந்துட்டேன். உன்னை யார் அவங்க கிட்ட போய் பேச சொன்னா? நீ பார்த்தாலும் பார்க்காத மாதிரி போக வேண்டியதானே? ஆர்கே பத்தி ஏதாவது தகவல் இருக்கானு நான் கேஷுவலா தான் கேட்டேன். அப்படியே பேச்சு வளர்ந்துருச்சு. நீ கேஷ்லவா கேட்டிருப்ப, குத்தி கேட்டிருப்ப. டேய் வாய் மூடுறா, நீ அந்த மனுஷன் மாதிரி பேசுற. ஆர்கே கடைசி என்ன பார்த்துட்டு தான் போனாரா? வழியில எத்தனை லாரி இருக்கு, பஸ் இருக்கு, எவ்வளவு ரயில்வே ட்ராக் இருக்கு, அதெல்லாத்தையும் விட்டுட்டு பழைய ஏன் மேல போடணும்? அதை என்னால தாய்க்க முடியல. அதான் நானும் பதிலுக்கு பேசிட்டேன். அதுக்கு அந்த மனுஷன் என்ன பண்ணா தெரியுமா? பழையபடி மறுபடியும் என்ன அடிக்க வந்துட்டான். அந்த ஆளுக்கு இன்னும் புருஷங்கிற நினப்பு இருக்கு போல இருக்கு. அது மட்டும் இல்ல ஷாம், என்ன கொன்னுடுவேன்னு மிரட்டினான். கடைசியில அந்த ரோஹிணி அடிக்க வந்த அந்த கையை என் கண்ணு முன்னாடி பிடிச்சு என்ன சொன்னா தெரியுமா? என்ன சாக்கடைன்னு சொன்னா, அலட்சியமா பேசினா. எவ்வளவு திமிரு அந்த பொண்ணுக்கு! இது பாரு ஷாம், நான் மத்தவங்க கிட்ட எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியாது. ஆனா எப்பவுமே என் புருஷன் கிட்ட நான் சின்சியரா தான் இருந்தேன். இத்தனை வருஷம் அவர் கூட வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு மரியாதை இல்லாம போயிடுச்சு. அதுதான் என்னால தாய்க்கவே முடியல. நான் உன்னை சொல்ல கோச்சிக்க மாட்டேன். நீ மாமா மேல வெறும் கேஸ் தான் போட்ட. அவரை தூக்கி ஜெயில போடணுங்கிறதுக்கு எந்த முயற்சி எடுக்கலக்கா. அப்படி நீ எடுத்திருந்தா மெடிக்கல் சர்டிபிகேட் வாங்கி கையில வச்சிருக்கணும். அது நீ பண்ணியா? பண்ணலையே. அந்த வீணா போன வக்கீல் பிரகாஷும் தூக்கி வெளியில கொண்டு வந்துட்டான். இப்போ ஒண்ணு கெட்டு போல. இத பாருக்கா, அவர் உன் வாழ்க்கையில திரும்பி வராரோ இல்லையோ, ஒரே ஒரு மெடிக்கல் சர்டிபிகேட் ரெடிமேடா கையில, அவர் வந்து உன்னை பார்த்தாரு, அடிச்சாரு, காயாச்சுன்னு ஒரே ஒரு மெடிக்கல் சர்டிபிகேட் கையில வச்சிருந்தோம்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். அவரை தூக்கி உள்ள போட்டுடலாம். திரும்பி வெளியிலேயே வர முடியாது. முதல்ல அதுக்கு என்ன செய்ய முடியுங்கிறத யோசி. புரியுதா? என்னங்க, அண்ணனை பத்தி ஒரு தகவலும் தெரியலையே. நாள் ஆக ஆக ரொம்ப பயமா இருக்குங்க. என்ன பண்றதுன்னே தெரியல லட்சுமி. நாமளும் எல்லா வகையிலும் ட்ரை பண்ணியாச்சு. பேப்பர்லயும் விளம்பரம் கொடுத்துருக்கோம், போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு. ஃபர்தரா எப்படி மூவ் பண்றதுன்னே தெரியல அர்ஜுன். போலீஸ் என்னமோ அவங்க கடமையை செஞ்சு தான் இருக்காங்க. அப்புறம் கிட்ட என்கொயரி பண்ணியிருக்காங்க. ஆனாலும் அம்மாவை பற்றி எந்த தகவலும் கிடைக்கல. ஒருவேளை மாமா நம்ம கொடுத்த விளம்பரத்தை படிக்கலையோ, இல்லை படிச்சும் புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்லையோ தெரியல. நீங்க சொல்றத பார்த்தா அப்பா உயிருக்கு ஏதாவது ஆபத்து? நான் அப்படி எதுவும் சொல்ல வரல அனிதா. ஒருவேளை மாமாவுக்கு ஏதாவது அடிபட்டு அதுல நினைவு எழுந்திருப்பாரோன்னு. நீ சொல்றதும் சரிதான், அந்த ஆங்கிலும் பார்க்க வேண்டியதுதான். அப்பா, நான் கேசவ், பாலாஜி 3 பேரும் சேர்ந்து எல்லா ஹாஸ்பிட்டலையும் தேடி பார்க்குறோம். ஏதாச்சும் தகவல் கிடைக்குதான்னு பார்ப்போம். அப்படியும் ட்ரை பண்ணு. யார் வேணும் உங்களுக்கு? இங்க ராஜேஸ்வரி அம்மாங்கிறது எங்க அக்கா தான். அவங்க இருக்காங்களா? இல்லையே, என்ன விஷயம்? நீங்க கொடுத்த புகாரின் பேர்ல நாங்க ஆர்கேங்கிறவரை தேடிக்கிட்டு இருக்கோம். நேத்து நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல 50-60 வயசுள்ள ஒருத்தர் அடிபட்டு இறந்துட்டாரு. நல்ல நிறமா இருக்காரு. கிட்டத்தட்ட உருவம் பார்க்க ஆர்கே சார் மாதிரி தான் இருக்குது. முகம்தான் அடையாளம் தெரியல. அனிதா, கண்ட்ரோல் யுவர்செல்ஃப். மாமாக்கு எதுவும் ஆயிருக்கு. நீங்க யாராவது வந்து அடையாளம் காட்டினா நல்லது. வரீங்களா? அழாதீங்கம்மா, இது எங்க சந்தேகம் தான். அனிதா, கண்ட்ரோல் யுவர்செல்ஃப். மாமாக்கு எதுவும் ஆயிருக்கு. லட்சுமி, அனிதா உள்ள கூட்டு போ. நான் அர்ஜுன் போய் என்னன்னு பார்த்துக்கலாம். சரிங்க. அக்கா வந்து கேட்டா எதையும் சொல்லி வைக்காத.
அப்பா, உங்களுக்கு ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. நீங்க எங்க இருங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். எனக்கு வில் பவர் அதிகம், நானும் வரேன் போ. நிதானமா பாருங்க, முடிவு தெரியறதுக்கு முன்னாடி உணர்ச்சி வசப்படாதீங்க. இல்ல, கண்டிப்பா கண்டிப்பா எங்க மாமாவும் இருக்காது. அதைத்தான் சார் நாங்களும் விரும்புறோம். ஆனா இது எங்களுடைய கடமை. உங்களை கூட்டு வந்து காமிச்சுதான் ஆகணும். வாங்க. இல்ல சார், இது அவர் இல்ல. அர்ஜுன், இது எங்க மாமா இல்ல சார், எங்க மாமா இல்ல. சரி, நம்ம போலாம். கேளுங்க. பிரசன்னம் பாக்குறதுல நீங்க பேர் போனவர்னு தெரியும். காணாம போனவங்களை பத்தி நீங்க துல்லியமா கணிச்சு சொல்லுவீங்கன்னு தெரியும். எல்லாத்துக்கும் மேல நீங்க எங்க குடும்ப ஜோசியர். அதனாலதான் எங்க அப்பா எங்க இருக்காருன்னு உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தோம். இப்ப எங்க அப்பா எங்க இருக்காரு, எப்படி இருக்காரு? இல்ல இருக்காரா? எதுவா இருந்தாலும் உங்க கணிப்புல நல்லபடியா ஏதாவது சொல்லுங்க. கவனமா நான் சொல்றத மனசுல எந்த சஞ்சலமும் இல்லாம கேளுங்க. என் பிரசன்ன ஜாதக கணிப்புப்படி சமூகத்துல ஓஹோன்னு வாழ்ந்தவரும் உங்க அப்பா. ஆனா இப்ப மனசு ஒடிஞ்சு கால் போன திசையிலேயே போய்கிட்டு இருக்கார். ஆனா அவருடைய உயிருக்கு எந்த விதமான ஆபத்து இல்லம்மா. ஆனா இப்ப இருக்கிற கிரக சூழ்நிலை, ஜாதகப்படியும் கோச்சாரப்படியும் நான் சோழி உருட்டி பார்த்ததுலயும் இப்ப எதுவுமே சரியா இல்ல.
உயிர் போகலையே தவிர உயிர் போற அளவுக்கு மன உளைச்சல், மன வேதனை. புராண இதிகாசங்கள்ல சொல்ற மாதிரி அவருக்கு இப்ப அஞ்ஞான வாசம். கடந்த 8 மாசமா அவருக்கு மனசுல நிம்மதி இல்ல, கிரக நடப்பு எதுவுமே சரியில்லை. பார்த்த தொழில் பறிபோறது, கௌரவ குறைச்சல் ஏற்படுறது, இதெல்லாம் வந்திருக்குமே. கேட்பார் பேச்ச கேட்டு கெட்டு போற காலகட்டமா அவருக்கு. அவ்வளவு சரிதாங்க. சுப கிரகங்கள் எல்லாம் நீச்ச கிரகங்களா மாறி அதனுடைய திசை நடக்குது. ஆனா இந்த கஷ்டங்களை எல்லாம் அவரு கொஞ்ச நாளைக்கு அனுபவிச்சு தான் ஆகணும்னு ஜாதகம் சொல்லுதும்மா. எங்க அப்பா எப்ப திரும்பி வருவாரு? உடனடியா திரும்பக்கூடிய வாய்ப்பை கட்டம் காட்டலம்மா. அவர் விபரீதமான முடிவு எடுக்கிறதுக்கு இனிமே எந்த வாய்ப்பும் இல்லையே. நீங்க கேட்ட கேள்விக்கு என்னால இப்ப பதில் சொல்ல முடியாது. இன்னொரு முறை வாங்க, நான் பதில் சொல்றேன். கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க, தெய்வத்தை வேண்டிக்குங்க, அன்னதானம் பண்ணுங்க, நல்லெண்ணெயை ஊத்தி விளக்கேத்துங்க, காகத்துக்கு அன்னம் வைங்க. இந்த மாதிரி எல்லாம் நீங்க செய்யறது உங்க அப்பா நல்லா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான். மற்றபடி நம்ம கையில ஒண்ணுமே இல்லம்மா, எல்லாம் கடவுள் செயல். அவனை வேண்டிங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். இந்தாங்க சிவார்ப்பணம், வச்சிருங்கம்மா. நாங்க வரோம்.